ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு குட்டி விளாக்ல போகலாம். நாங்கள் சென்னை டு ஊர்ல இருந்து சென்னை கிளம்பிட்டோம். வாங்க ஒரு போகலாம். போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்கா வந்து லெமன் ரைஸ் செஞ்சுட்டாங்க. அடுத்து சிக்கன், அதுக்கடுத்து அவிச்ச முட்டை பாருங்கள், எவ்வளோ முட்டை பாருங்கள். அதுக்கடுத்து இட்லிக்கு சட்னி. இந்த குழந்தைங்கள்லாம் கிளம்பிட்டாங்க. குழந்தைங்களுக்கு தலை பண்ணி விட்டாச்சு. அடுத்து காரில் ஏறி கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். மூத்த பிள்ளை என் மடியில் இருக்கா, சின்னவா பின்னாடி இருக்கா. அப்படியே நிகான், சூர்யா எல்லாரும் சேர்ந்து நாங்கள் போகிறோம். அப்படியே போய்கிட்டே இருக்கோம் பாருங்கள். இது வந்து கோயில்பட்டி டு கழுகுமலை ரோடு. அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே போகும்போது சிவாசியில் வண்டியை ஓரமாக நிப்பாட்டு உட்காந்தாச்சு சாப்பிட. எல்லாரும் அப்படியே கொஞ்சம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. மணி 7:30 8 மணி ஆக போகுது. சாப்பிட்டோன்னே கிளம்பிட்டோம். கிளம்பி அப்படியே ஹைவேல போய்கிட்டு இருக்கோம். இது நம்ம விருதுநகர், இந்த வழியாக உள்ள ஹைவே எப்படி இருக்குது பாருங்கள். விருதுநகர் ஹைவே இது போகிற நம்ம ஹைவேலாம் ரோடெல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் நம்ம ஊரில் வண்டியை ஓட்டிட்டு இப்படி ஹைவேல ஓட்டும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஹைவேல ஆட்டோமேட்டிக்காக நம்ம கால் வந்து ஸ்பீடாக போக சொல்லுதுங்க. இது ஒன்றுங்க, டோல்கேட்டு இடையில இந்த டோல்கேட் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுதுங்க. ஃபாஸ்ட் ட்ராக்னு ஒன்று போட்டாங்க. அப்படியே சிஎன்ஜி, பெட்ரோல்னால் ரொம்ப செலவாகும் சென்னை போகிறதுக்குள்ளே. அதுக்கடுத்து சிஎன்ஜி போட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த மதுரை வந்துருச்சு. நம்ம பிளாகில் நான் உங்களுக்கு ஸ்பீடாக பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. முழு பிளாகில் உங்களுக்கு நான் சொல்லணும். இது வந்து எலிஃபண்ட் ஹில், யானை மலை. உங்களுக்கு மதுரையில் தெரியும் யானை மலைன்னு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே கிளம்பி அப்படியே வந்துகிட்டே இருக்கோம் பாருங்கள். ரெண்டு பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஹைவேல இது ஒன்றுங்க, மரத்தெல்லாம் பிடுங்கிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த அழகு குறையில பாருங்கள். சோலைவனத்தோட அழகு இதாங்க. நாங்கள் காரில் வந்துட்டு இருக்கும்போது இந்த அழகை பார்க்கறதுக்கே ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். குழந்தைங்கள்லாம் தூங்கிடுச்சு பாருங்கள். எப்படி எல்லாம் டயர்டாகி தூங்கிட்டாங்க. ஆனால் அப்படியே போகிற பாருங்க. ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே வண்டி வந்து அப்படியே போகும்போது கப்பல் மாதிரி. ஆமாம், எட்டிகால போய்கிட்டு இருக்கோம். எப்படி போய்கிட்டு இருக்கு பாருங்க. கப்பல் மாதிரி போகுது பாருங்க. அப்படியே போயிட்டு இனி வந்து திருச்சி வந்துடுச்சு பாருங்க. திருச்சி எங்கே பார்த்தாலும் சிலைங்க தான். திருச்சி வந்துருச்சு. அப்படியே இனி பசி எடுத்துருச்சு. சூர்யாவுக்கு வேற மாமா பசி எடுக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. சரிடா தங்கம், வேற ஓரமா எங்கேயாவது நிப்பாட்டி சாப்பிடலான்ட்டு நாங்களும் இந்த மரத்துல நிப்பாட்டிடுவோம், அந்த மரத்துல நிப்பாட்டிடுவோம்னா எங்கேயும் ஓரமா நிப்பாட்டுறது வழியில. அப்படி போகும்போதுதான் பார்த்தோம் சிவன் கோயில். திருச்சி சிவன் கோயில் மலையில இருக்கு. அப்படியே ஒரு கும்பிட போட்டுட்டு அப்படியே மறுபடியும் வண்டியை பாதுகாப்பாக போகணுன்ட்டு அப்படியே போகிறோம். போனதுக்கடுத்து எங்கேயாவது ஒரு ஓரமாக ஒன்று கிடச்சிடும்னு பார்த்தோம். இங்கே பாருங்க, காவேரி நதி. நம்ம கர்நாடகாவுக்கும் நமக்கும் தண்ணிக்கு சண்டை போட்டுட்ருக்கோம். மேட்டூர்லேருந்து வர்ற தண்ணி இந்த வழியாக தான், இந்த காவேரி தண்ணி இந்த வழிப்படையில் தான் வருது. அப்படியே போய் கடலில் சேர்ந்துருது. இங்கே இடையில ஒரு டேம் போட்டால் நல்லா இருந்திருக்கும். வாங்க அப்படியே சாப்பிட்றோம் பாருங்கள். இதான் மதிய சாப்பாடுங்க. திருச்சிக்கு அவுட்டரில் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இருந்த எல்லா சாப்பாடும் இங்கேயே சாப்பிட்டாச்சுங்க. கை கழுவு தான் தண்ணி இல்லை, இருக்கிற குடிக்கிற தண்ணியெல்லாம் வச்சு கை கழுவிட்டோம். ஆமாம், கை கழுவிட்டு இருந்தாருங்க. ஹைவே இப்போ அங்கே இருக்கு நம்ம காரு. அப்படியே கிளம்பியாச்சு. இடையில போகும்போது என்னென்னா சின்ன சின்ன சுட்டா மழை பெஞ்சிட்டு இருந்தது. திடீர்னு அடித்தது பாருங்க, செம்ம மழைங்க. இந்த பாருங்களேன் எப்படி அடிக்கணும் மழை. ஆனால் இந்த மலையில் உள்ள ஏசியை போட்டுட்டு உட்காரும் போது அது அப்படியே ஒரு அழகாக இருந்தது. இந்த மலையும் பார்த்துக்கிட்டு சும்மா இந்த குட்டி குட்டி ஆடு மாடெல்லாம் இருக்குங்களா, இந்த ஓரங்களில் நிற்கும்ல இந்த மலையில், பார்க்க பாவமாக இருக்கு. ஆனால் இதை அதை ரசிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே எல்லாருக்கும் அப்படியே செம்ம ஜாலி. இந்த மலையில் வந்தோடனே அவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்ததுங்க. அப்படியே பிளாக்ல கடைசி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். A to B வந்துட்டு ஒய்ஃப் வந்து எப்போ இன்னிலாம் என்னால் வீட்டில் போய் சமையல்லாம் செய்ய முடியாது, மணி 10 ஆயிடுச்சு, டயர்ட் ஆகிட்டோம். காரில் வந்து ஒரு 9 hours ஆயிடுச்சுங்க வர்றதுக்கு. அதனால A to B சாப்பிட்டாச்சு. லாஸ்ட்ல ஒரு கொடை தோசை, அதை பார்த்தாலே சாப்பிடணும் போல இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.